என்ன இது உனக்கே நல்லா இருக்கா? எதம்மா சொல்ற? நீ மோப்பம் பிடிச்ச அலையிறிய அந்த அசிங்கத்தை சொல்றேன். இதுல என்னமா இருக்குது அசிங்கப்பட? இதுல என்ன அசிங்கம் இருக்கா? நீ போலீஸ் நாயா பிறந்திருக்க வேண்டியது தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்ட. சரி விடுமா, எதையாவது நான் சொல்லிட்டு இருப்பேன். வீட்டுல சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஓ போறைய எலும்பு துண்ட வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. எம்மாடி, ராத்திரி வச்ச கருவாட்டு குழம்பு மிச்சம் இருந்தா என்ன கொஞ்சம் வச்சிருமா? தன்னானே தானே தன்னானே. கண்டுபிடிச்சிட்டேன், போராத நில்ல. நானும் இது வரைக்கும் எத்தனையோ பொம்பளைகளை பார்த்திருக்கிறேன், உன்ன மாதிரி அழகிய பார்த்ததே இல்ல. உன் பேர் என்ன? அது வந்து என் முழு பேரு பத்மலோசினி. எங்க அப்பா என்ன பத்மான்னு கூப்பிடுவாரு, எங்க அம்மா லோசனின்னு கூப்பிடும். நான் எப்படி கூப்பிடுறது? சனின்னு கூப்பிடு. ஆமா, இவ்வளவு அழகா பேசுறிய. இந்த கிராமத்துக்கு நீ எதுக்கு தனியா வந்த? நான் ஒரு அனாதை, எனக்கு அம்மா அப்பா கிடையாது. உங்க ஊர்ல ஏதாவது பெரிய கிணறு இருக்குதா? விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும். தனியமா என்ன வார்த்தை சொன்ன? இப்படி எல்லாம் பேசலாமா? கவலைப்படாத, நான் உன்னை வச்சுக்கிறேன். அதாவது கூட்டிட்டு போய் காப்பாத்துறேன்னு சொன்னேன். சரி, நீ என்ன சனின்னு கூப்பிட்டிய, நான் உன்னை ஞாயிறுன்னு கூப்பிட்டுக்கவா? ஞாயிறுன்னு கூப்பிட வேணாம், திங்கள்னு கூப்பிட வேணாம். என் பேரு மோப்பக்கார மோகன ரங்கம். அதாவது அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நடந்துகிட்டே பேசுவோமே. வேண்டாம், பேசிக்கிட்டே நடப்போமே. அப்பா அம்மா இல்லாத அனாதை, ஆழமான கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சு. வயசு பொண்ணாச்சே. என் மனசு கேக்குமா? உடனே ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். தனிமா, இதுதான் என் தங்கச்சி. தனிமாவா? ஆமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தங்கச்சி, இது 16 வயது நிலை, கல்லுக்குள் ஈரம் இருக்குதா? ஆமா, டென்ட்ல பாக்குற சினிமா பாருலாம் அவுத்து விடுறியா? போனா போகுது. நீயும் என்ன போல ஒரு பொண்ணு தானே. மொத்தமா அப்படி சொல்ல முடியாது, அங்கங்க அப்படி எப்படி இருந்தாலும் நான் ஒரு பொண்ணுதான். அப்படின்னா சரி, நீ இங்கே தங்கிக்க. என்ன சொன்ன? என்ன வச்சுக்கிறான்னு சொன்னேன். என்னல? இல்ல, வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? ஆமா. உனக்கு மூளை இருக்குதா? மூளை மூளை அது உண்டு. இந்த ஏதாவது சொல்லி திட்டலாம்னா பேரே தனி. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வயலுக்கு போயிட்டு வாங்க. அதான் தங்கச்சி சொல்லுத, வயல்ல போய் நீர் பாய்ச்சி போயா. அப்புறமா இந்த காரு போயிட்டு வாங்க. நீ வாமா. உட்காரு. ரொம்ப களைப்பா இருக்க, இரு மோர் கொண்டு வர. போலீஸ்ல தப்புறதுக்கு எனக்குன்னு கிடைச்சது பாரு வேஷம். வட்டு 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 வட்டுன்னு காத்து போக கூட இடம் இல்ல. எப்படிதான் இவங்கெல்லாம் இது? கவலைப்படாத, நான் உனக்கு அக்கா மாதிரி. இங்க பாரு. எங்க? எங்க அண்ணனை பத்தி நான் இப்பவே சொல்லிடுறேன். அது ஒரு மாதிரி பொம்பளைய மோப்பம் முடிச்சே வளர்ந்த உடம்பு. நீ பார்த்து நடந்துக்க. ஐயோ, சின்ன புள்ளைல இருந்து நான் ஒரு விஷயத்தை காப்பாத்தி வச்சிருக்கேன்னு. எது? என் கற்பை. அதுக்கு ஒரு கலைஞர் ஏற்பட்டுச்சுன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு கண்ணகி தெரியுமா? அது யாரு? அவ என் கொள்ளு பாட்டி. அவ கோபத்துல மதுரை ஏறிச்சா, நான் குறைஞ்சது ஒரு குதிரையாவது எரிப்பேன். என் கற்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே. உன் கற்பை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என்ன? ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ வச்சுக்க. எங்க அப்பா கிட்ட நான் அடிக்கடி, அப்பா எனக்கு ஒரு அக்கா வேணும்னு, அவர் முடியலன்னு போயிட்டாரு. இப்ப நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடே, பாரு ரொம்ப நல்லா இருக்கே. எங்க வாங்க? எதுக்கு இப்படி பயப்படுற? நீ பயந்துட கூடாதுன்னு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், யூ நீங்க இங்க? அது அது வந்து அது அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்க 3 பேரும் ஒரு மாறுவேஷ போட்டியில கலந்துக்கிட்டோமா. போட்டி முடிஞ்சதும் நான் தான் சொன்னேன், அவங்கவுங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட எங்கேயாவது போய் 2 நாள் தங்கி இருக்கலாம்னு.
நான் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. நான் அன்னைக்கு டாக்டர் ட்ரெஸ்ஸோட இந்த ஊருக்கு வந்தேனா, அப்போ அந்த கிராமத்துல இருந்து ஆட்சி சாகரத்துக்குள்ளார எப்படியாவது தப்பிச்சா போறோம்னு நான் இங்க ஓடி வந்துட்டேன். தனி போனா தனி போகாதாமா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. எங்க அப்பா தான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். நான் அவரை பார்க்கதான் இங்க வந்தேன். அவர்கிட்ட சொல்லி உங்களை மிரட்டலோட கொழுப்பு அடக்குறேன். வாங்க போலாம். குட். நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன காரை எந்த வீட்டுக்கு கொண்டு நிறுத்த சொல்ற? இதான் எங்க வீடு. அம்மா வனிதாவா, வாமா வா. என்னம்மா நீ பட்டணத்துல இருந்து ஒரு கடுதாசி கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிற? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாமா? காலேஜ்ல கலாட்டாவாமா? அம்மா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். காலேஜ்ல இப்போதைக்கு ஒண்ணும் ஸ்ட்ரைக் இல்ல. ஆமா ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். ஆச்சிக்கு இப்ப எப்படி பாருக்கு? இப்போதைக்கு சௌக்கியமா தான் இருக்கிறாங்க. இத பாருமா, ஒரு சின்ன பையன் ஆச்சி நாடிய பார்த்தா மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஓடி ஆடி விளையாடுது. அப்பா. ஏய் நீங்க என்ன இங்க இருக்கீங்க? வாங்க. ஒண்ணு இல்ல, என்ன மிரட்டுனது வேற யாரும் இல்ல, உங்க அப்பனே தான். தம்பி வாங்க வாங்க வாங்க. அடிக்கடி பொண்டாட்டி சொல்லுவா, டீல பண்ண ஊற வச்சுட்டுனா உடம்புக்கு நல்லதுன்னு. அதோட பட்டணத்து தம்பி கையில என்ன பத்திரிக்கை செய்தி என்ன போட்டு இருக்குது, அவிழ்த்து விடு. இந்தியா ராக்கெட் வீடுதான். அதான் உருமே தீபாவளி தீபாவளி. இது நெஜ ராக்கெட்டுங்க. டஜன் எம்புட்டேன். உங்களுக்கு ரோஹிணி தெரியுமா? தெரியுமே, கோயில் குக்கலையாமாக. ஏன் உங்களெல்லாம் ஆண்டவனே வந்து பிறந்தா கூட உங்களை திருத்தவே முடியாது. இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ கொடு. மன்னிக்கணும், டீ தர முடியாது. உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இல்ல? பெரிய இடத்து உத்தரவு கொடுக்க கூடாதுன்னா. யோ புகையா கடைக்கு முன்ன விடுற? சரின்னு சாவுகிறாக்கி. இங்கேதான் பீடி வாங்கினேன், இங்கேதான் புகையை விடுவேன், ஏன் இஷ்டம். அத கேட்க நீ யாரு? அப்படியா? ஏய் அது சரி. இந்த கடையில பேதி மாத்திரை கூட விக்கிறாங்க, அது சாப்பிட்டு உன் கடைக்கு முன்னாடியே வா. போய சோடா கொடுப்பா. சோடா இல்லைங்க. என்னப்பா சோடா வச்சுக்கிட்டே இல்லைங்கிற? நான் என்னங்க செய்யறது, கொடுக்க கூடாதுன்னு பெரிய இடத்து உத்தரவா? உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்க? அது சரி, இருக்கிறத கேட்டாவே இந்த ஊர்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லாதது கேட்டா எங்க கொடுக்க போறீங்க? தம்பி இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? கர்நாடகத்துக்காரங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தண்ணி தர மாட்டேன்ட்டாங்களாம். அப்போ உங்க ஊரையும் கர்நாடகத்தோட சேர்த்துட வேண்டியதானே? தம்பி ஜாடமாடையா சொல்றாப்புல தெரியுது. ஊர் பெரிய மனுஷங்க விவகாரத்துல தலையிட்டா இப்படி பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். அப்போ ஏழை ஜனங்க பட்டினிக்கு காரணம் பஞ்சத்துக்கு அடுத்தபடியா பஞ்சாயத்து தலைவனுங்க சொல்றீங்க இல்ல? தம்பி ரொம்ப புத்திசாலி. உனக்கு எனக்கு வித்தியாசம் வேண்டாம். அப்ப நான் முட்டாளா? அது நமக்கு தெரியாதுங்க. ஒரு முட்டை அரிசி கொண்டா. என்ன பாக்குற? அரிசி முட்டை தான். உன் மேல இருக்க இறக்கத்தாலதான் உனக்கு இதை தானமா தர்றேன். இதை வச்சுக்கிட்டு நாள் ஓட்டலாம். என்ன தலைவரே, உங்களை அடிச்ச வகுத்துல அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டா ஒரு மூட்டை அரிசி இப்படி தானமா கொடுத்துட்டீங்களே. போடா முட்டாள், ஒரு மூட்டை அரிசியை கொடுத்து என்னடா பிரயோஜனம்? அதை ஆக்கி திங்க அடுப்பு வேண்டாமா, விறகு வேண்டாமா, மளிகை வேண்டாமா? வானத்துல இருந்து குதிச்சால் ஒழிய ஊர்ல ஒரு பய தர மாட்டான். ஓஹோ, இது இந்த மொட்டை மண்டைக்கு ஏறாம போயிடுச்சு. அதனாலதான் நான் தலைவனா இருக்கேன், நீ தொண்டனாவே இருக்க. ஆயினாட்டமே. வணக்கம்ங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வாத்தியாரே. இந்த அரிசி மூட்டையை பண்ணையார் எனக்கு தானமா கொடுத்தாரு. இது பள்ளிக்கூட பசங்க மதிய உணவுக்கு வச்சுங்க. தம்பி உங்க உயர்ந்த உள்ளத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. என்ன ஏன் பாராட்டுறீங்க? முதல்ல பசங்களுக்கு சாப்பாடு போடுங்க.